தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். ஆளுநரின் கடமை என்ன என்று ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பியிருக்கிறார். சட்டமன்ற தேர்தலில் எந்த அரசியல் கூட்டணிக்கும் அல்லது அரசியல் கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றால் ஆளுநரின் கடமை என்ன என்று ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பியிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆளுநரின் கடமை என்ன என்று ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பியிருக்கிறார். சட்டமன்ற தேர்தலில் எந்த அரசியல் கூட்டணிக்கும் அல்லது அரசியல் கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றால் ஆளுநரின் கடமை என்ன என்று ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஆளுநரின் கடமை என்ன என்று ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பியிருக்கிறார். சட்டமன்ற தேர்தலில் எந்த அரசியல் கூட்டணிக்கும் அல்லது அரசியல் கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றால் ஆளுநரின் கடமை என்ன என்று ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை அடிப்படையில் முதன்மை கட்சியின் தலைவரை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்றும் ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆளுநரின் கடமை என்ன என்று ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் கிருபா. கிருபா, வணக்கம். இதுகுறித்த முழு விவரங்கள். வணக்கம் அனிதா. சட்டப்பேரவை தேர்தலில் 108 இடங்கள் என்ற பெரும்பான்மையுடன் தாவேக ஆட்சி அமைக்கும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் கூட பெரும்பான்மையை நிரூபிக்க இன்னும் தேவை இருப்பதால் தாவேக தலைவரான விஜய் பதவியேற்பதில் தொடர்ந்து சிக்கல் நீடித்து வருகிறது. குறிப்பாக 108 என்ற இடங்கள் இருந்த நிலையில் ஆதரவு தேடி தாவேக அடுத்தடுத்த கட்சிகளின் ஆதரவை நாடியது. அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் தங்களது ஆதரவை தாவேகாவுக்கு கொடுத்திருந்தது. தொடர்ந்து காங்கிரஸ் தரப்பில் 5 எம்எல்ஏக்கள் இருக்கும் நிலையில் தாவேகாவுக்கு தங்கள் முழு ஆதரவை கொடுத்திருந்தது. அதனைத் தொடர்ந்து தாவேகாவின் இடங்கள் எண்ணிக்கையானது 113 உயர்ந்திருக்கிறது. இன்னும் கூட 118 என்ற பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டியிருப்பதால் இன்னும் கூட 6 இடங்கள் தேவைப்படுவதாக இருக்கிறது. குறிப்பாக அதிமுக, பாஜக போன்ற கட்சிகளை நாடாமல் இடதுசாரி கட்சிகளின் ஆதரவை விஜய் தொடர்ந்து நாடி வருவதை நம்மால் பார்க்க முடியாது. குறிப்பாக விசிக, கம்யூனிஸ்ட், ஐயுஎம்எல் போன்ற கட்சி தலைவர்களை தாவேக நிர்வாகிகள் அடுத்தடுத்து சந்தித்து வருகின்றனர். குறிப்பாக விசிக தலைவர் திருமாவளவனை கூட செல்போனில் தொடர்பு கொண்டு விஜய் ஆதரவை கேட்டிருந்தார். அது சம்பந்தமாக விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இன்று முக்கிய முடிவெடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல காங்கிரஸ் தரப்பிலிருந்தும் கூட தொடர்ந்து தங்களது ஆதரவை கொடுத்து வருகின்றனர். குறிப்பாக ஆட்சி அமைப்பதற்கு ஆளுநர் அழைக்காமல் இருப்பது குறித்து காங்கிரஸ் தலைவர்கள் தொடர்ந்து கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர். ஏற்கனவே செல்வ பெருந்தகை, கார்த்தி சிதம்பரம் உள்ளிட்டோர் ஆளுநரின் நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தனர். அதாவது விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோரும் நிலையில் ஆளுநர் அவரை அழைப்பதுதான் மரபான செயலாக பார்க்கப்படுகிறது. இந்த போதிலும் கூட இது தொடர்ந்து காலம் தாழ்த்தி வருவதால் விஜய் ஆட்சி அமைப்பதில் தொடர்ந்து சிக்கலானது நீடித்து வருகிறது. இது சம்பந்தமாக காங்கிரஸ் மூத்த தலைவரான ப. சிதம்பரம் தற்போது தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். எக்ஸ் தளத்தில் அவர் பதிவு செய்திருப்பது என்னவென்றால், சட்டமன்ற தேர்தலில் எந்த அரசியல் கூட்டணிக்கும் அல்லது அரசியல் கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றால் ஆளுநரின் கடமை என்ன என அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை அடிப்படையில் முதன்மை கட்சியின் தலைவரை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியிருக்கிறார். இதுதான் அரசியல் விதி, இதுதான் நாடாளுமன்ற மரபு என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த கட்சியின் தலைவர் தனக்கு பெரும்பான்மை ஆதரவு இருக்கிறது என்று நிரூபிக்க களம் சட்டமன்றம், ஆளுநர் மாளிகை அல்ல என்றும் ப. சிதம்பரம் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த விதியை விலக்கி வலியுறுத்திய தமிழ்நாட்டின் அரசியல் கட்சிகளை பாராட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து ஆளுநரின் முடிவு என்ன, கூட்டணி கட்சிகளின் அடுத்தடுத்த நகர்வுகள் என்ன என்பது இந்த காலத்தில் இன்று தெரிய வரும் விளையாட்டு. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிருபா.